ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா ஆரி டிசைனிங். இன்றைக்கி நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பேக் ஸ்டிச். இது ரிவர்ஸ் ஸ்டிச்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு செயின் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக சின்னதாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதாவது சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டால் அது லாக் ஸ்டிச். திரும்பவும் நீங்கள் அந்த ஊசியை பின்னாடி எடுத்துகிட்டு வந்து அந்த செயினுக்கு நடுவில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி போடுறது தான் பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பேக்கில் கொண்டு வந்து போடுறோம் இல்லைங்களா, அதனால். திரும்ப பாருங்கள், நான் ஒரு செயின் ஸ்டிச் பெருசாக போடுறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திரும்ப பின்னாடி வந்து செயினுக்கு நடுவில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திரும்பவும் ஒரு பெரிய செயின் ஸ்டிச், முன்னாடி ஒரு குட்டி சின்னதாக செயின் போட்டு திரும்பவும் பேக் வந்து செயினுக்கு நடுவில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதுதான் பேக் ஸ்டிச்சுன்னு அர்த்தங்க. இது உங்களுக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதை சில்க் த்ரெட்டில் நீங்கள் போடும்போது இன்னுமே கிராண்டாக இருக்கும். இடத்துலலாம் போடுவோம் இல்லைங்களா, கவரிங் செயின், தாம்பூல செயின் சொல்லுவாங்கள்ல முன்னாடிலாம். அந்த செயின் பார்க்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் லுக் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சும் கிடைக்கும். ஸோ நம்ம நெக்கு ப்ளவுஸ் ஆரி பண்ணும் பொழுதெல்லாம் நெக் பார்டரில் உங்களுக்கு வெறும் செயின் ஸ்டிச்சாக இல்லாமல் இந்த மாதிரி பேக் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் தெரியும். இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணும் தான் இந்த சைட்லேருந்து நான் காட்டுறேன் ஃப்ரேமை திருப்பி. ஸோ பெரிய செயின் ஸ்டிச் ஒன்று போடுறீங்க, அதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன குட்டி லாக் ஸ்டிச், திரும்பவும் பேக் போய் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இது தாங்க ப்ரொசீஜர். இதுக்கு பேர் பேக் ஸ்டிச் இல்லைன்னா ரிவர்ஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவும் போலவே முடிக்கும் பொழுது கரெக்டாக என் நாட் போட்டு முடிச்சுடுங்க. என் நாட் எப்படி போடுறது நம்ம சேனல்லையே வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய லுக் கடைசியில் இப்படி தான் இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.